படிக்கிற மாணவ மாணவிகள், அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதையோ கடவுளை கும்பிடுவதையோ நம்ம விமர்சனமா செய்வதே கிடையாது. அதே சமயம் நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல கல்வியாளராக ஆகணும், நல்ல மருத்துவராக ஆகணும், நல்ல இன்ஜினியராக ஆகணும், நல்ல வந்து ஒரு அறிவியலராக நம்ம ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோமா? இல்ல ஒரு ஜோசியக்காரனா, ஒரு மந்திரவாதியா, ஒரு சாமியாராக ஆகணும்னு நம்ம ஆசைப்படுவோமா? நாம வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து நல்ல வந்து ஒரு அறிவியலராக ஆகணும், நல்ல வந்து ஒரு உத்தியோகத்துல நல்ல வந்து ஒரு அறிவாளியாக தான் ஆகணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி வந்து ஆக வேண்டிய மாணவர்கிட்ட வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆள் பேசியிருக்காப்ல நேற்று சென்னையில. அதாவது சென்னை அசோக் நகர்ல பரம்பொருள் பவுண்டேஷன்ங்கிற ஒரு பவுண்டேஷன் வச்சு நடத்துங்கிற மகாவிஷ்ணுங்கிற ஒரு மட்டமான ஒரு நபர் வந்து அசோக் நகர்ல இயங்குற அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில வந்து நேற்று வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அறிவியலும் பகுத்தறிவும் போதிக்க வேண்டிய இடத்துல மந்திரங்கள் சொன்னா பிரபஞ்ச சக்தி இயங்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல, ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான், அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்ற ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெறலாம், இன்னொரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா நெருப்பு மழையா பொய்யும், இன்னொரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில வந்து அறிவியலுக்கு இயற்கைக்கு ஒப்பாத ஒரு விஷயத்த வந்து மாணவர்கிட்ட வந்து பேசியிருக்காப்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஆகியிருக்கு. அந்த சர்ச்சை ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பாவ புண்ணியம் கர்மான்னு சொல்லி அந்த மேடையிலே பேசும்போது என்ன பண்றாருன்னா, அந்த பள்ளிக்கூடத்துடைய ஒரு ஆசிரியர் வந்து எதிர்ப்பு பதிவு பண்றாரு. என்ன எதிர்ப்பு பண்றாருன்னா, நீங்க என்ன மாணவர்கிட்ட வந்து பாவ புண்ணியம் கர்மான்னு பேசுறீங்க, எந்த டேட்டா அடிப்படையில் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு. அது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை வெடிச்சு, அது நேற்றெல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல வந்து அது ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க. அது வந்து அரசின் கவனத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டு அரசுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட வந்து இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கும் போல இருக்கு. அவர் வந்து உடனடியாக இன்னைக்கு காலையில போயிட்டு அந்த ஆசிரியரை சந்திச்சு அவருக்கு சால்வையெல்லாம் அணிவிச்சு மரியாதை செஞ்சிருக்காரு. அதே போல இந்த சர்ச்சைக்குரிய விஷயம் பேசின மகாவிஷ்ணு அவர் அப்படிங்கிற அந்த நபர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் வந்து பதிவு செய்யறாரு. ஆனா அதே சமயத்துல அன்பில் மகேஷும் அந்த சர்ச்சைக்குரிய அந்த மகாவிஷ்ணு அந்த ஆளும் இணைஞ்சிருக்கிற அந்த போட்டோக்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்கள் வந்து பரவ செய்து ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் மாணவர்கிட்ட விதைப்பதற்கான காரணம் என்ன, இது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப தனஞ்சயன், பெங்களூர்ல இருந்து. அதாவது அந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் புண்ணியம் கர்மா, அதாவது ஒருத்தன் பணக்காரனா பிறந்திருப்பான், ஒருத்தன் ஏழையா பிறந்திருப்பான், ஒருத்தன் வந்து கிரிமினலா இருப்பான், ஒருத்தன் வந்து நல்லவனா இருப்பான். இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால நடக்கல, முன் ஜென்மத்துல அவங்க செஞ்ச பாவத்தின் அடிப்படையில தான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மட்டமான நபர் வந்து அதை பதிவு செய்தார். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ஏழை மாணவனும் படிச்சிருப்பான், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையும் படிக்கும். அப்போ அந்த ஏழை மாணவருடைய மனசுல வந்து எந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த ஆள் வந்து பதிவு செய்ய நினைக்கிறான். போன ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலதான் நாங்க இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு அந்த பிள்ளை நினைச்சிட்டானா அவன் எப்படி ஒரு சாதனையாளனா மாறுவான்? ஆக இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி சொற்பொழிவுகளை பேசுவதற்கு இவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு? அப்படி பேசும்போது என்ன பண்றாருன்னா, அந்த வாத்தியார் வந்து தடுக்கிறாரு. இருங்க, நீங்க பாவ புண்ணியம் பேசுறீங்க, நீங்க எந்த அடிப்படையில வந்து பாவ புண்ணியத்தெல்லாம் பேசுறீங்க, அது மாணவர் மத்தியில அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவருடைய தோரணை பார்க்கணும் நீங்க. அந்த வாத்தியாரே வந்து மிரட்டும் தோணில வந்து இந்த ஆள் வந்து பேசுறான். தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க
வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க முதல்ல. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீக சொற்பொழிவு. ஆன்மீகம்னா என்ன? உங்களுடைய மேல் அதிகாரி எனக்கு வந்து இங்க பேச அனுமதி கொடுத்திருக்காங்க, என்னுடைய பேச்சுல தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்க எங்களை அழைச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி மட்டமான நபர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல கூட்டி வந்து பேச வைத்தது யாரு? இந்த அனுமதி கொடுத்தது யாரு? இந்த திமுக அரசு தானே. இந்த அன்பில் மகேஷுக்கு தெரியாம இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்குமா? ஒரு பள்ளிக்கூடத்துடைய வேலை இதுதானா? அவர் சொல்றாரு 3 லட்சம் குலக்கல்வி முறை கற்பித்த பள்ளிக்கூடங்கள் வந்து முன்றைய ஆட்சியாளர்கள் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. முன்றைய இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. முந்தைய ஆட்சியாளர்கள் யார சொல்றாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட சொல்றாரு. இந்த நாட்டுல எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்காலோங்கிற ஒரு வெள்ளைக்காரன். மெக்காலோவுடைய கல்வி முறைங்கிறது வந்து ஒப்புவிக்கும் கல்வி முறை. அதெல்லாம் நமக்கு சில முரண் உண்டு. ஆனா அதே சமயத்துல வந்து மெக்காலோங்கிற அந்த புரட்சிக்காரனை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. வரலாற்றுல எந்த காலத்திலையும் நம்ம நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மெக்காலே. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் வந்து ஒரு கல்வி முறையை கொண்டு வந்து யாருன்னு கேட்டா மெக்காலே. அவன் வருவதற்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து எந்த மாதிரி கல்வி முறை இருந்துச்சு? குலக்கல்வி முறை இருந்துச்சுன்னு இந்த ஆள் பதிவு பண்றான். இந்த குலக்கல்வி முறை எப்படி இருந்தது, எப்படி செயல்பட்டது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் குலக்கல்வி முறை வந்து வழங்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும். அதுலயும் வந்து பணக்காரனா இருக்கவங்க மட்டும் தான் கல்வி கற்க முடியும். அந்த கல்வி முறை எங்க செயல்பட்டது? பெருநகரங்கள்ல மட்டும்தான் செயல்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கல்வி கிடைக்காது. கிராமப்புறத்துல படிக்கிற பிள்ளை வந்து கல்வியே கற்க முடியாது. அவன் எப்படி குலக்கல்வி முறையில போய் படிக்க முடியும்? குலக்கல்வி முறை என்பது சாதிய அடிப்படையில் கல்விக்கப்பட்ட ஒரு கல்வி முறை. அதிலும் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த கல்வி கிடைக்காது. நகரப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கும். உங்களுடைய இப்போ 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அவன் கை நாட்டா இருப்பான். 50 ஏக்கர் நிலம் இருக்கும், அவன் கை நாட்டா இருப்பான். 100 ஏக்கர் நிலம் இருக்கும், அவன் கை நாட்டா இருப்பான். இப்படி நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டன், முப்பாட்டன் எல்லாம் ஏன் கை நாட்டா இருந்தான்? கல்வி வந்து மறுக்கப்பட்டது. இந்த கல்வி மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? குலக்கல்வி முறைதான். இந்த குலக்கல்வி முறை வந்து கல்வி வந்து எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படல. ஆக எல்லோருக்கும் கல்வி சமமாக வழங்கியது யாரு? கிறிஸ்துவ மிஷினரிகளும் இந்த வெள்ளைக்காரனும் வந்த பிறகுதான். அவங்கதான் வந்து இந்த கல்வியை வந்து எல்லோருக்கும் சமமா கொண்டு வந்தான். இந்த மெக்கால இருக்கான்ல, அவனை பத்தியோ தனியா ஒரு வீடியோ போடணும். அந்த மெக்கால வந்து என்ன சொல்றான் வந்த பிறகு நான் பண்றேன்னா, அந்த கல்வி சிஸ்டத்தை கொண்டு வந்த பிறகு இந்துக்கள் பண்டிகைகள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டான். அந்த காலத்துல சில பள்ளிக்கூடங்கள் இயங்குது, அதாவது வடநாட்டுல இயங்கினாங்க, அது தமிழ்நாட்டுல இது பொருந்தாது, வடநாட்டுல இயங்குது. அப்படி இயங்கும் போது இந்துக்கள் பண்டிகைகளை வந்து முஸ்லீமுக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டான். முஸ்லீம் பண்டிகைக்கு வந்து இந்து பிள்ளைகளுக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டான். இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரே நாளில் அவன் பண்டிகைக்கு இவனுக்கும், இவன் பண்டிகைக்கு அவனுக்கும் லீவு கொடுத்தது யாருன்னா மெக்காலே. இன்னைக்கு நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிறோம். இந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்து யார் தெரியுங்களா? இந்த மெக்காலே தான் கொண்டு வரான். ஒரு ஏழை வீட்டு பிள்ளையும் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது 2 பேருக்கும் வந்து நாம எல்லாம் ஒரே இடத்துல சமமா பள்ளி கல்வி கற்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர்களை கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சீருடை சிஸ்டம். இதை கொண்டு வந்து மெக்காலே. அதே போல வந்து அறிவியலுக்கு புறம்பான மருத்துவம் கணக்கு சுத்தமா இல்லாத ஒரு கல்வி முறையே இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த புராண அடிப்படையிலான கல்வி முறையை வந்து ஒழிச்சது வந்து மெக்காலே. ஆக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்து எல்லோருக்கும் சமமா சரியா கல்வி முறையை கொண்டு வந்து இந்த வெள்ளைக்காரர்கள் தான். அவன் வந்து 3 லட்சம் குரு கல்வி முறையை வந்து இவங்க ஒழிச்சுட்டாங்க, நம்ம கல்வி முறையெல்லாம் வந்து பால் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இவனுக்கு இன்னைக்கு வரலும், ஒரு நூற்றாண்டு வரலும் ஏன் வந்து இவனுக்கு வந்து இந்த வெள்ளைக்காரர்களை வந்து குறை சொல்லிக்கிறானுங்க?
அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன்? வெள்ளைக்காரன் உள்ள வரும்போது 3 கல்வி முறை தான் இருந்துச்சு இந்தியாவுக்குள்ள. என்ன மாதிரி? ஒன்னு சமஸ்கிருத அடிப்படையில வந்து நீ கல்வி கற்க முடியும், இன்னொன்னு வந்து பாரசீக அடிப்படையில வந்து நீ கல்வி கற்க முடியும், மூன்றாவது வந்து அரபி மொழியில தான் நீ கல்வி கற்க முடியும். இந்த குரு கல்வி முறை வந்து இருக்குல்ல, தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருந்துச்சுல, அவன் எல்லாம் சமஸ்கிருத அடிப்படையில வந்து கல்வி கொடுத்துட்டு இருந்தான். தமிழ்ல அவனுக்கு எவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான்? ஆவுன்னா வரலாறு கூட்டி வரானுங்க, ஆவுன்னா வந்து சித்தர் மரபை தூக்கிட்டு வரானுங்க. சித்தர் மரபு என்பது வந்து ஆட்சி அதிகாரங்களுக்கு எதிரானது. வல்லாறு தூக்கிட்டு வரானுங்க. இந்த அயோக்கிய பையன் வந்து மேடை தோறும் வந்து சித்தர் மரபையும் வல்லாரையும் பேசுறான். வள்ளலார் வந்து வேதங்களை வந்து சொல்லி கொடுத்தாரா, மந்திரங்களை சொல்லி கொடுத்தாரா வள்ளலாரு? அதுக்கு மாறாக வள்ளலார் வந்து புரட்சி செய்தாரு. என்ன செஞ்சாரு? திருக்குறளை பாடமாக சொல்லி கொடுத்தாரு. அவர் கல்வி நிலையங்கள்ல தமிழை பாடமாக சொல்லி கொடுத்தாரு. வேதங்களை கற்பித்து கொடுத்தாரு அவரு. இந்த திராவிட மாடல் அரசை போட்டிருக்கின்ற அந்த முற்போக்குவாதிகள் சொல்லுவாங்க, இந்துத்துவவாதிகள் வந்து கால் ஊண்டிட்டாங்க. நாங்க ஏற்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்கள் அறிவியலையும் பகுத்தறிவும் போதிப்பதற்கு நீங்க வந்து ஒரு அமைப்பு வச்சு செயல்படுறீங்களே, சுமவேரி பண்டியன் தலைமையில, நீங்க எத்தனை பள்ளிக்கூடத்துல போய் மாணவர்களுக்கு வந்து நீங்க வந்து இதெல்லாம் சொல்லி தரீங்க? இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? உங்க அரசு தானே, உங்க திமுக அரசு தானே. அறிவியலை போதிக்கிறோம், பகுத்தறிவை போதிக்கிறோம், நீங்க யாரும் போய் அனுமதி கேட்டு பாருங்க, கொடுத்துருவாங்களா பாப்போம். இவங்க போடுற நாடகம் இருக்கே இந்த திமுக அரசு இன்னைக்கு, என்னமோ இவங்களுக்கு தெரியாம ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல போயிட்டு, அதுவும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போயிட்டு, அதுவும் பெண்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கையும் இந்த மாதிரி கட்டுக்கதைகளையும் வந்து சொல்லி கொடுத்ததா இவங்க வந்து இன்னைக்கு நாடகம் போட்டு தெரியுறானுங்க. ஏன்? இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து வலுவாக நிற்கிறது. அவளுக்கு எதிராக இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க எப்படி நீங்க பதிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்கிறான். அதனால பயந்து போய் நீங்க நாடகம் போட்டுங்கிறான். அதே போல பாவம் புண்ணியம் கர்மான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியாரான சங்கர், அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வாத்தியார். அவருக்கு தான் வந்து சுருன்னு முதல்ல வந்து உரைக்குது. எப்படிறானா, அங்க அத்தனை பேர் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம, இந்த போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல வந்து இந்த மாதிரி பிறவி எடுக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அவன் பேசும்போது, எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துல வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை, இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நீங்க எப்படி பதிவு பண்றீங்கன்னு கேட்கணும் இல்ல. ஆனா யாருமே கேட்கலைங்க. உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாற்றுத்திறனான சங்கரங்க அந்த வாத்தியார் தான் கேட்டிருக்காரு. பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அவன் சொல்லும் போது அந்த பள்ளி மாணவிகள் எல்லாம் ஓடு ஒரே சமயத்துல வந்து கோரஸா வந்து கத்துறாங்க. ரைட் ஆர் ராங்? am I right or wrong? இவ்வளவு நாள் என்ன மாதிரியான மனநிலையில் அந்த பள்ளி மாணவிகள் இருக்காங்க? கடுமையான நடவடிக்கை எடுப்போம். யார் மீது? மகாவிஷ்ணு மீது நாங்கள் எடுப்போங்கிறாரு. யாரு? பிற்போக்குத்தனமான இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விதைக்கிற அந்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுப்போம் சொல்றாரு அன்பில் மகேஷ். இந்த அன்பில் மகேஷ் வந்து கையில வந்து கயிறு கட்டி சுத்திங்கிறாரு. இதை யார் கேள்வி கேட்பது? இது எப்ப அவர் அவுப்பாரு? இது எந்த முற்போக்குல வருது இந்த கையில கட்டிங்கிற கயிறுலாம்? ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரே வந்து பிற்போக்குத்தனமா வந்து கையில கயிறு கட்டி இருக்கும் போது கல்வித்துறை எப்படி இயங்கும்? இந்த லட்சணத்துல தான் இயங்கும். இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தணும். இந்த திராவிட மாடல்ல இதையும் சேர்க்கணும். நேற்று கர்நாடக அரசுடைய முதலமைச்சர் சித்தராமையா பேசியிருக்காரு. என்னன்னு பேசியிருக்காரு? அறிவியலை படித்த பிறகு மூட நம்பிக்கையை ஏன் நம்பணும்? ஆக நீங்க படித்த அறிவியல் வந்து அப்ப முட்டாள்தனமானதா, கேலி கூத்தானதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரு? சித்தராமையா. அவர் உண்மையிலேயே பகுத்தறிவாதி. உண்மையிலேயே அங்க பெரியார் பிறக்கல. உண்மையிலேயே உங்க திராவிட கட்சிகள் அங்க இல்ல. ஆனா சித்தராமையா எந்த கயிறும் கட்டாம அங்க அரசாண்டு கொண்டு இருக்கிறார். ஆனா உங்க நாட்டுல பகுத்தறிவு பெரியாரியம் அப்படின்னு பேசுகிற நீங்க, உங்க அரசுல இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து கலர் கயிறுல கட்டி கொண்டு அதுவும் கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. இது கேள்விக்கு உட்படுத்தமா கூடாதா? அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து கடுமையாக வந்து யார் வந்து மேற்கொண்டாலும் எடுக்கணும். அறிவியலுக்கு முரணான புராண கதைகளான இயற்கைக்கு பொருந்தாத கதைகளை எவன் பேசிட்டு ஸ்கூலுக்கு வந்தாலும் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல பள்ளிகளில் வந்து
வைக்கப்படுகின்ற ஒரு மதம் சார்ந்த படங்கள் எல்லாம் அகற்றப்படணும். ஒரு மதம் சார்ந்து இயக்கப்படுகிற விழாக்களுக்கு வந்து தடை விதிக்கணும். அதே போல இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் வந்து சொற்பொழி ஆற்றுக்கிறோம், நாங்க ஆன்மீக சொற்பொழி ஆற்றுக்கிறோம் அப்படின்னு வர்றவங்களை எல்லாருமே வந்து தடை செய்யணும். இவர்கள் மீது எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல அரசாங்கம் வந்து இந்த மாதிரி குற்றச்செயல்களுக்கு வந்து பொறுப்பேற்கணும். இந்த நேரத்துல இது போன்று இனிமேல் நடக்காது, நாங்கள் உறுதியளிக்கிறோம் சொல்லி அரசாங்கம் தான் இந்த தவறுக்கு வந்து பொறுப்பேற்கணுன்றதை இந்த நேரத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.